அர்ஜுனோட பேர் 10. அர்ஜுன் தலைன்னு வரும் டப்புன்னு சொல்கிறப்ப. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் ரெலின் கூட. ஸோ வெரி பிகினிங்னு தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க, தங்கராதம்னு ஒரு வண்டி, அதை பார்த்த இவனாவும் தான் எனக்கு வருது, ராஜ்மோகனாவும் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராதம்னு ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றல், சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டெல்லாம் தப்பாக நினைக்க வேண்டாம், தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இதனால் கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையாக, இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லாட்டையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லை எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறதான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு கரெக்ஷன் சொல்லி வேறு டைலாக் சொல்லுவான், டே என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்மா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளேருந்து சொன்ன மாதிரி, இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமாக அந்த இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்புன்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போரா தம்பி, அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண, எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரித்த முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி மலையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீன்லலாம் நான் என்ன அறியாமல் அழுதுட்டேன், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ண. படமாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலேன்னு ரொம்ப அற்புதமாக. நான் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோக்கிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன்,
ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா இந்த சோனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டிலே வந்து அப்படியே உருக வச்சிட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோரும் வந்து சூப்பரு. என் மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து டைலாக்கு, பெரிய லென்த்து, இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படியே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாருங்க மனுஷன். நம்மளே எனக்கு மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு பொறாமல். அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏற்றம் இறக்கு அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு கவிஞர் மதன் சார், என் மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, நான் இங்கே வந்தாலே நடுங்குதுங்க. அங்கெல்லாம் உட்காரமா ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறையா பேசணும் தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக்கு தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பூனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியாக கொட்ட போகுது. உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாளில் போகுது அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போகிறாங்க, நான் மாமியாராக பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் ஆகுமே, இது வந்து எப்போவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலாக இருந்தாலும், இப்போ வட்டார வழி, இப்போ சென்னைனா சாதாரணமாக சென்னையில் பேசுகிற மாதிரியும் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது, அவர் வந்து இல்லை இது வந்து பேசுகிற வழக்கு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்னதே, ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களை லுக்காக நான் கொண்டு வருவேன், நீங்கள் அந்த நடிப்பதற்கான மெனக்கெடல் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துகிட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். நான் என்னோட லுக் மட்டும் இல்லாமல் அந்த என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமாக தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்னோடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணாவை பற்றி சொல்லணும்னா, இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம், இந்த 7-8 வருஷமாக அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ், அவரை மாதிரி என்ன இந்த துறையில் என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ணுற, நல்லா பண்ணலாம், எப்போவுமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும், இப்போ சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்போவுமே எனக்கு அவர் சொல்லுவார். ஸோ அவரோட சப்போர்ட் இன்றைக்கி அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவாக பண்ணியிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியாக என்னால் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்களில் இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை நிறைய இடங்களில் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அந்த கரெக்ஷன்
ப்ரொடக்ஷன் பண்ணுறத இன்றைக்கி நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளாக காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் சின்ன வயசுலேருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதில் இவங்களோட பாட்டு அதில் என்னோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தன் படைப்புகளில் சாயம் பூசாது ஈரம் காயாத கதைகள் தருபவர், நம் மனதை வேரோடு பெயர்த்தெடுத்து காற்றோடு தன் கதையில் பதிய வைப்பவர், குரங்கு பொம்மை மகாராஜா வெற்றி இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் வந்து கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஐயோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன், என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு பண்ணதுக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குரங்கு டைமில். அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அது யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குரங்கு பொம்மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்னோடய ரூம்மேட், சாரி நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் 2 வருஷம் நடந்திருக்கும். கஷ்ட காலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்ட்டால் ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு அவர் நிறைய சினிமாவை சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், அங்கே படித்தேன். ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே தெரியும் இவர் வந்து படம் பண்ணால் ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டாக தான் எடுத்து பண்ணுவாருன்னு. ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நினச்சேன், நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. நாளைக்கு வின் பண்ணிவிட்டு அந்த காசில் நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சையத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓலாம் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குருமை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்குது அந்த ஃப்ளாட்டில். என் பைக் நான் பயந்து உள்ளே வைப்பேன். கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் சையத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருடம் ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களோ முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட் இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மதன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெட்டேறிய என்னோட தாய்கள் அண்ட் கவிதா அக்காவோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய விழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா சினிமா விழாக்களில், சினிமா ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னென்னா, இந்த திரைப்படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் வந்து அதுக்கு வந்து துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுமாதிரி பர்சனலாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு வந்து இன்னும் கூடுதலாக கொண்டு போயிட்டிங்கன்னா இன்னும் அது இன்றைக்கி மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது 300வது படம் பாபு அண்ணந்து. எனக்கு அவரோட 300 படத்தில் எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்தில் இதான் முறை ஒரு ஹீரோயின் வந்து அவரை க்யூட்டு ஸ்வீட்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன். அது வேற அவங்க சொன்னது வந்து சரியாக புரியலன்னா, முதல்ல அவர் வந்து ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார், அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சுருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குண்ணே.
ஏன்னா எனக்கு அவர் எவ்வளோ ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே வந்து நிறைய ஒத்துழைச்சிருக்காரு, இந்த படத்து மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காருன்னு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட கெரியரில் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 300 மூவிஸுங்கிறத விட அவரும் சரி, நம்ம எல்லாருமே சரி, இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமாக மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கணுங்கிறது வந்து இங்கே வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளோ அன்பு வந்து செலுத்தியிருக்காரு. அது திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே பார்க்கும் போது தான் எனக்கு இவர் நிறைய பழகலைனா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க இருந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதில் வந்து அதான் கேட்டுட்டு இருந்தேன். நிறையா லைவ் லைட்டிங்காக தெரிஞ்சுது அப்படிலாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸு. முக்கியமாக இமான் சார், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக, பாட்டுனா அவர் ஒரு CD கொடுப்பாரு, வாங்குறதுக்காக உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்போ டோரை திறந்துட்டு உள்ளே போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்டெல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு எனக்கு அந்த காலகட்டம். ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதா அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி கார்த்திக் நேதா சார் அண்ணனை இமான் சார் சொன்னார் உங்களுடைய தமிழுக்கு வந்து இதுன்னு. ஆனால் இந்த கரெக்டாக இந்த 2 பாட்டில் அந்த தமிழை சரியாக ஒலிக்க செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப அந்த பாட்டோட அந்த இது வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்கள் குரலில் நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து இது நான் ரொம்ப நாள் கழிச்சு பாடுங்க, நான் கேட்கும் போது தோணுச்சு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட குரலை இந்த மெலோடியில் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இன்னும் நிறைய நீங்கள் வந்து மெலோடி பாடல்கள் பாடுங்க சார். இதில் நடித்த நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு படங்களில் சிறந்த கதாபாத்திரமாக நிறைய படங்களை பார்த்தோம். இதில் ஒட்டுமொத்தமாக இத்தனை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறந்த எல்லா திரைப்படங்களும் நடிக்கிற நம்ம காளி வெங்கட் அவர்களாகட்டும், மதன் அவர் ரமேஷ்னா, அப்புறம் உங்கள் அம்மா கதாபாத்திரம். ஆக்சுவலாக அவங்களை ஃபஸ்ட்டு தெரில, இவங்க மைக்கில் பேசினவங்க தான் தெரிஞ்சு. இப்போ சமீபத்தில் அவங்கள ரெசார்ட் அதில் நான் பார்த்தேன், அதில் நல்லா அவங்க இது பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே மெயினாக இருக்காங்க, ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே. குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ராஜ்மோகன் அவர்களுக்கு முதல் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் உங்களுக்கும் வந்து உங்கள் தயாரிப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். பாபுன்னு எனக்கு மறுபடியும் வந்து வாழ்த்துக்கள். 300வது படம் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 400வது படம் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஆயிடுச்சு இல்லைன்னா ஆயிடுச்சு, 400வது படம் ஆயிடுச்சு. அந்த விழாலையும் வந்து 500 அதனால் அந்த விழாவில் வந்து பேசலாம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது, படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையை முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. டேய் நீ எதுக்குறாங்க வந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இது வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல.
ஆனால் சரி பார்க்கலாம் வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா, எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை, கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா, ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வருவேன் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். மித்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்போ நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோடய நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுருந்தான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது நான் என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும் போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேடம், ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா, இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணும். சரிங்களா, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்களில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் ஒன்றும் நடிக்கலை, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களில் நடித்ததுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்கவுங்க கும்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் கடவுளை என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் ரிவீட்டுன்ட்டு போயிட்டாங்களே, அப்படின்ட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது, நான் எனக்குன்னா நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சார் தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் லின்னு நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர், இந்த படத்தில் ஒரு இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவளை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாபனோட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோடய எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி வச்சுருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம்.